சில நேரங்கள்ல நீங்க யார் அதிகம் நம்பி இருந்தீங்களோ அவர்களே உங்களை மிகப்பெரிய துன்பத்துல தள்ளி இருப்பாங்க. நீங்க நல்லவங்களா இருந்தும் உண்மையா இருந்தும் சிலர் உங்களை கைவிடுறாங்க, விட்டு விலகுறாங்க அப்படின்னா மிக்க மகிழ்ச்சி அடைங்க. அப்படிப்பட்டவர்களுடைய நட்போடு இருக்கிறதுக்கு பதிலா தனியா இருக்கிறது கோடி மடங்கு உங்களுக்கு நன்மையா இருக்கும் அப்படிங்கறத தான் நம்முடைய வள்ளுவர் இந்த குறள் வழியா சொல்லியிருக்கிறாரு. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சில பேர் நம்முடைய உணர்வுகளோடு விளையாடுவாங்க, மனசளவுல நம்மை அதிகம் காயப்படுத்துவாங்க. அந்த விதமான நேரங்கள்ல நமக்குள்ள தோன்றக்கூடிய ஒரு உணர்வு தான் தனிமை உணர்வு. நம்மில் சில பேர் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவற்றை எளிதாக நாம் எதிர்கொண்டு விடுவோம். ஆனால் தனிமை அப்படின்னு வரும்பொழுது மட்டும் ஒருவித தடுமாற்றம் அடைவோம். நம்மை சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் நமக்குன்னு யாரும் இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தனிமை உணர்வா மாற்றம் அடையும். அந்த தனிமை உணர்வு நமக்கு தோன்றும் பொழுது நாம ரொம்பவே கவனமா அதை கையாளணும். ஏனென்றால் நம்மை தடுமாற செய்யக்கூடியதும் நம்மை தடமாற செய்யக்கூடியதும் தான் அந்த தனிமை உணர்வு. நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம், தனியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மோசமான கெட்ட உறவுகளோடு இருக்கிறத விட தனியா இருக்கிறது சிறந்தது அப்படிங்கறத தான் நம்முடைய வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு குறிப்பிடுறாரு. பிரபஞ்சத்துடைய படைப்பாற்றல் தத்துவத்தின் அடிப்படையில இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய யாருமே தனித்து விடப்படுவதில்லை. இதுதான் மிக ஆழமான ஒரு உண்மை. நம்முடைய கண்ணோட்டத்தை நம்ம மாற்றினால் மட்டும்தான் இந்த உண்மை நமக்கு புலப்படும். நமக்கு ஏற்படக்கூடிய தனிமை உணர்வை நம்ம சரியா புரிஞ்சுக்கல, இல்ல சரியா நம்ம அதை கையாளல அப்படின்னா அது நம்மை மெல்ல கொள்ளும் நஞ்சுக்கு சமமானதா மாறிடும். யாரோ சில பேர் நம்மை காயப்படுத்தி விட்டார்கள் என்பதற்காகவோ, யாரோ சில பேர் நம்மை குற்றப்படுத்தி விட்டார்கள் என்பதற்காகவோ, யாரோ சில பேர் நம்மை ஏமாற்றி விட்டார்கள் என்பதற்காகவோ, யாரோ சில பேர் நம்மை கைவிட்டு விட்டார்கள் என்பதற்காகவோ, ஏதோ சிலவற்றை நாம் இழந்து விட்டோம் என்பதற்காகவோ நம்முடைய மனசுல நாம தனிமை உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. இணைதலும் பிரிதலும் சரியான நோக்கத்துக்காக தான் இந்த பூமியில நடக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில தேவையற்ற கவலைகளுக்கு நாம இடம் கொடுக்க மாட்டோம். சரியான காரணங்களுக்காக சரியான நோக்கத்துக்காக நம்ம தனிமையில் இருக்கோம் அப்படின்னா அது வரம். ஆனா காரணமே இல்லாம நோக்கமே இல்லாம நம்ம தனிமையில் இருக்கோம் அப்படின்னா அது சாபம். நாம நல்லா இருக்கும் பொழுது நம்மோடு நட்பா பழகிவிட்டு நமக்கு ஒரு ஆபத்து ஏற்படுது அப்படின்னும் பொழுது நம்மை கழட்டி விடக்கூடிய எந்த ஒரு உறவை குறித்தும் நாம கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய வள்ளுவர் இந்த விதமான அறிவுரையை நமக்காக கொடுத்திருக்கிறாரு. தீய நட்போடு இருப்பதை காட்டிலும் தனிமை ஆகச் சிறந்தது என்பதுதான் நம் வள்ளுவரின் கூற்று. அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை. அதாவது போர் வரும் முன்பெல்லாம் தம்மை எந்த நிலையிலும் தாங்குவது போல் இருந்து அது வந்த பின் களத்தில் தன்னை கீழே தள்ளிவிட்டு ஓடி போகும் பயிற்சியில்லா குதிரை போன்றவரின் நட்போடு இருத்தலை விட தனித்து இருத்தல் சிறந்ததாகும். நன்றிகள்.